உங்களோட ஆதரவாளரா பயணித்த திரு ஐயநாதன் அவர்கள் நம்மளோட நேர்காணல்லே வந்து குற்றம் சுமத்தி இருந்தாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? தமிழக வெற்றி கழகம் என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய படைபலம் கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் பரிணாமம் அடைந்து விட்டது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை பார்த்துதான் மூத்த பத்திரிகையாளர் இன்று அரசியல் விமர்சகர் ஆகிட்டாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்க கட்சியின் மீது அவதூறை அள்ளி இறைக்கிறாரு. அவர் தான் சொன்னார், தம்பி தம்பி தான் சொல்லுவார் எங்க தலைவரை. தம்பி எம்ஜிஆரை விஞ்சி விட்டார். திமுகவை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்த ஒரு வல்லமை தம்பிக்கு தான் இருக்கு. இந்த வயசான காலகட்டத்தில் நான் தம்பிக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று ஆதரவாக அவர் தான் பேசினாரே தவிர, நாங்க போன் பண்ணி ஐயா எங்க கட்சிக்கு ஆதரவா பேசுங்க நாங்க சொன்னோமா? யார் ஆதரவா பேசினாரு? ஆனா அதுக்கப்புறம் நீங்க அரசியல் பயிலரங்குக்கு நீங்க கூப்பிட்டீங்க பேசினாரு. அப்போ எங்க மீது நம்பிக்கை வைத்ததுனால தானே பேசினாரு. அப்போ அடுத்து தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரப்போகிறது என்பதை கல யதார்த்தம் உணர்த்தியதால் தானே அவர் பேசினாரு. அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் பயிலரங்கம் நடத்தப்பட்டது மாநாட்டுக்கு முன்னாடி. அந்த பயிலரங்கத்துல சிறப்பு பேச்சாளர்களை நாங்க தேர்வு பண்றோம். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஐயநாதன் அவர்களை மட்டும்தான் தேர்வு பண்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அது தப்பு. 10 பேரை நாங்க தேர்வு பண்றோம். அந்த 10 பேர்ல 5 பேர் தேர்வு வராங்க. அந்த 5 பேர்ல 3 பேர் தேர்வு பண்றோம். அந்த பயிலரங்கத்துல 3 பேர் பேசணும்னு. இவரை போன்று இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கார். அவர் பேர் சொல்ல நான் விரும்பல. அன்னைக்கு அவருக்கு வேற ஒரு வேலை இருந்த காரணத்தினால் அவரால் வர முடியல. அந்த அடிப்படையில் ராஜ்மோகன் அவர்களும் ஐயா ஐயநாதன் அவர்களும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, பயிலரங்கத்துக்கு வராங்க. இப்ப அவர் விமர்சிக்கிறார் அப்படின்றதுனால நீங்களே கூப்பிட்டது வந்து ஒரு சாய்ஸா தான் அவரை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து அந்த அளவுக்கு சரியா இல்ல. அவரு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அறிவாற்றலை பார்த்து, என்னுடைய அறிவு திறமையை பார்த்து தளபதி அவர்களே வந்து என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு. தளபதி எல்லாம் கூப்பிடலங்க. நீங்க சொல்றீங்கல்ல, தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடியவர்கள் எல்லாம் தவறான பாதையில் போறாங்க அப்படின்னு. அந்த தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடியவர்கள் தானே உங்களை தேர்வு பண்ணாங்க. அப்போ உங்களை தேர்வு பண்ணும்போது தேர்தல் வியூகம் குழு இனித்ததா?